ஜீசஸ். ஒரே பகுதி, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி சீக்கிரத்தில் செய்தியை நம்ம முடிக்கலாம். வாசிங்கள் சங்கீதம் 145 சங்கீதம் 18, 19. எப்பயுமே சங்கீதம்னு சொல்லும் பொழுது அதிகாரம்னு சொல்லக்கூடாது. நிறைய பாசஸ் நிறைய படித்தவங்களும் அப்படி தான் அதிகாரம், சங்கீதம் 145 அதிகாரம்னு சொல்லவே கூடாது. சங்கீதம் ஒன்றே ஒன்று தான். சங்கீதம் அது ஒரு பாடல். நம்பர்ஸ் 145 சங்கீதம் என்று சொல்லிக்கணும். எனவே சங்கீதம் 145 18, 19 வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதையே இன்னொரு செய்தி இருக்கு. இன்னொரு 3 வசனம் எடுத்தனா அதுவும் வேற செய்தி. இதில் 2 வசனத்தை மாத்திரம் எடுத்திருக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கிட்ட இருக்கார், அருகில் இருக்கிறார். சமீபமாயிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? நமக்கு அருகாமையில் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிட்டா போதும், தேவன் நமக்கு சமீபமாயிருக்கிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தின்படி செய்யறாங்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன விரும்புகிறோம்? சங்கீதம் 24 அதான் வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். நம்முடைய மன விருப்பம் எத்தனை வாஞ்ச இருக்குது. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை, திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் வரணும்னு ஆசை, சம்பாத்தியம் போதாதவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வருமானம் வரணும், ப்ரொமோஷன் வரணும் இல்லையா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்ல ஞானம் வேணும், எத்தனை விருப்பங்கள் இருக்குது. எல்லா விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தில் பாருங்கள். எப்படி அவர் விருப்பத்தின்படி செய்வாராம்? தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி. அப்போ நமக்கு என்ன வேணும்? தேவ பயம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்பட பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. இல்லை போலீஸ்காரனை பார்த்து திருடன் பயப்படுற மாதிரி அல்ல, ஓடி ஒளியறது அல்ல. அவரோட கர்த்தருக்கு பயப்படுதல், பயந்து அவருக்காக நம்ம என்ன பண்ணோம்? தீமை வெறுப்பதே. எதெல்லாம் தீமைன்னு இருக்கோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? வெறுத்துடணும். தீமை தெரியும் இல்லையா நமக்கு? நன்மை எது, தீமை எது? பொன்னம்மாள் தெரியுமா தீமை எது நன்மை எதுன்னு? எதெல்லாம் வேதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்ல இருக்கோ அதை நாம் செய்யாமல் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். சரி, அது மாத்திரமல்ல பாருங்கள், அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அப்போ தமக்கு பயந்தவர், ஏசப்பாக்கு பயந்தவர்கள் ஆண்டவரை கூப்பிடும்பொழுது அதை கேட்டு அவர்களை ரட்சிக்கிற தேவன். பாருங்கள், நமக்கு சமீபமாக இருக்கிறேங்கிறாரு, நம்ம விருப்பத்தின்படி செய்கிறேங்கிறாரு, நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறேன்றாரு, நம்மை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை வாக்குத்தத்தங்களை இந்த 2 வசனத்தில் வைத்திருக்கிறோம். இதற்கு ஆதாரமான ஒரு பகுதியை நாம் வாசித்து நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 11 முதல் 19 வரை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக கடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோടെ தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்க்குறோம், இவர் ஒரு எத்தனை குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்துகிறார்? 10 குஷ்டரோகிகள். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். எல்லா அற்புதத்தையும் நம்ம வேதத்தில் எழுதி வைத்தா இடம் கொள்ளாது. எவ்வளோ பெரிய புக்கு போட்டாலும் அது பத்தாது. அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு சில அற்புதங்களை மாத்திரம்தான் இந்த வேதத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இது தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டில் 31வது அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார்.
இது 31வது அற்புதம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், இன்றைக்கு அந்த குஷ்ரோகம் என்பது இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு சிலருக்கு தான் இருக்குது, அது அதிகமாக இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்டவர்களை எங்கே வச்சுருக்காங்க? இப்போ குஷ்ரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு நல்ல ஒரு இடத்துல வைத்து அவங்களுக்கு ஒரு பராமரிப்பை கொடுத்து அவர்களுக்கு நல்ல உணவெல்லாம் கொடுத்து அங்கேயே தங்க வைத்து மெடிசன் கொடுத்து சுரகமாக்கி அப்புறம் அவங்க அனுப்புகிறாங்க. இந்த நாட்களில் பிரச்சனை இல்லை. ஆனால் அன்ற நாட்களிலே என்னென்ன எங்கே அவங்க வைத்திருந்தாங்க அந்த குஷ்ரோகம் வியாதி உள்ளவர்களை எங்கே வைத்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது லேவியராகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 45, 46 வாசிங்களேன். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனாவான். ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. பாரு, அவங்க அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் எங்க வைத்திருக்கிறாங்க? அவன் வஸ்திரம் கிழிஞ்சவனா இருக்கணும், தலையை மூடாமல் இருக்கணும். இஸ்ரவேலர் தலையை எப்பயுமே மூடி இருப்பாங்க, முக்காடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏசப்பாவை பிக்சரில் பார்த்துருப்பீங்க, எப்பயுமே நம்ம போல் முக்காடு போட்டிருக்கிறவர். ஆனால் இப்படி குஷ்டரோகம் அந்த வியாதி வந்தவுடனே தலையை மூடக்கூடாது, கிழிந்த வஸ்திரம் போட்டிருக்கணும், தாடியை மாத்திரம் மூடிட்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிடணும். அவங்க தனியே குடியிருக்கணும். எல்லாம் மனைவியோட பிள்ளைகளோடு இருக்கக்கூடாது, தனியே இருக்கணும். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் பாளையத்துக்கு புறம்பே தான் வைத்திருப்பாங்க. சரியா? அந்த வழி யாரும் போக முடியாது, வர முடியாது. அந்த வழி யாராவது போனால் அவங்க என்ன பண்ண, இத்தனை தன்னை தாடியெல்லாம் மூடிட்டு கத்தணும், தீட்டு தீட்டு இந்த பக்கம் வராதிங்க, அந்த பக்கம் போயிடுங்கன்னு அவங்க தன்னை சத்தமிட வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான நிலையில தான் இந்த குஷ்டரோகிகள் 10 பேர் அங்கே இருக்காங்க. பரிதாபமான நிலை இல்லையா? பரிதாபமான ஒரு வேளை பாருங்கள், ஒரு வேளை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை உறவுகள் மத்தியில் மனைவியினால் கணவனால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஏசப்பாவை தேடினது நிமித்தமாக உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஊரார் ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஏதாவது ஒன்று உங்களை ஒரு மதிக்காமல் உங்களை ஒரு கேவலமாக நினைத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். ஹல்லேலூயா! அந்த குஷ்ரோகளை பார்த்து ஆண்டவர் போனார் பார்த்தீங்களா? அதுபோல் ஆண்டவர் உங்களை தேடி வர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களை தேடி வர அவர் வாஞ்சியாக இருக்கார். ஒருவேளை நீங்கள் கசப்போடு இருக்கீங்களா? இந்த மாதிரி சூழ்நிலை நான் இருக்கேன், எனக்கு குழந்தை இல்லை அல்லது வீடு இல்லை, நான் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்கேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தான் பார்த்து சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா! பயப்படாதே, நான் நோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா! அந்த தேவனுக்கு நம்ம எப்பயுமே நன்றி சொல்லணும். இத்தனை வருடங்கள் இத்தனை காரியங்களை நாம் பாதுகாத்து வந்தார்ல. 2025 ஆண்டு பிறந்து இன்னைக்கு 10 மாதங்கள் ஆகிறது. எத்தனையோ சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம், இருளான சூழ்நிலைகள், மரணக்கட்டுகள், எத்தனை வியாதிகள், பலவீனங்கள், புறம்பாக்கப்பட்ட நிலை, யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஏக்கங்கள், கவலைகள். ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா! ஏன்னா அந்த நன்றி, ஏன்னா அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் செய்த சின்ன உதவிக்கு நன்றி செஞ்சால்தான் அடுத்தது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா! பெரிய காரியங்களை நம்ம அனுபவிக்க முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பார்க்குறோம் பாருங்கள், 11வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா எனும் நாடுகளின் வழியாக கடந்து போனார். சரி, அடுத்து 12வது வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே பாருங்க, 10 பேரும் அவர்கள் வந்து அவருக்கு ஏசப்பா அந்த வழியா கிராமத்து வழியா போறாரு. எருசலேமுக்கு போகும்போது கலிலேயா, சமாரியா இந்த பகுதியை தாண்டி போறாரு. இந்த சமாரியா பகுதியெல்லாம் வந்து புறஜாதிகள் இருக்கிற பகுதி, ஆண்டவரை அறியாத ஜனம், யூதர்கள் இல்லாதவர்கள், புறஜாதிகள், அந்த வழியாக தான் கடந்து போகிறார் அவர். அப்போ ஏன்னா இஸ்ரவேலருக்கும் இந்த சமாரியர்களுக்கும் பிடிக்காது, யூத ஜனங்களுக்கு சமாரியர்களை கண்டாவே பிடிக்காது. அவங்க தாழ்ந்தவர்கள் என்று, அவங்க ஒதுக்கப்பட்டவர்கள் என்று பிடிக்காது. ஆனால் ஏசப்பாவுக்கு என்ன இல்லை?
அப்படிலாம் இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறவர், பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாரிடத்துல அன்பு கூறுகிறவர். அதனால தான் அந்த கலிலேயா அந்த சமரியா வழியில் போகும்போது அவங்கள பார்த்த உடனே தீட்டு தீட்டு என்று சொல்லுகிற அவர்கள் இவருக்கு எதிராக வராங்க. அவங்க அந்த வார்த்தையை சொல்லலை, தீட்டுன்னு சொல்லவே இல்லை, இந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்லலை. இயேசு வருவதை பார்த்த உடனே இந்த 10 குஷ்டரோகிகளும் எதிராக கடந்து வராங்க. தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். பாருங்க என்னன்னு சத்தமிடுறாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன ஆக்சுவலாக சொல்லணும் அந்த இடத்துல, பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இயேசு ஐயரே எங்களை. அப்போ என்னன்னா அந்த இயேசுவை அவர்கள் நன்கு அறிந்திருந்திருக்காங்க. ஏசப்பாவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எனக்கு சுகப்படுத்த இந்த இயேசுவால் முடியும்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் வருவதை பார்த்த உடனே எதிராக வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவிடம் வந்து அந்த அற்புதர் என்பதை அறிந்திருக்காங்க. இயேசு யெகோவா ரஃபா சுகம் அளிக்கிறவர் என்பதை அறிந்திருந்தாங்க. இயேசு தான் அந்த குஷ்டரோகிக்கு பரிகாரி என்பதை அறிந்திருந்தாங்க. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யர் என்பதை அறிந்தாங்க. அதனால தான் ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு ஏசப்பாவை பற்றி அவங்க கேள்விப்பட்டது நிமித்தமாக எதிர்க்க ஓடி வராங்க. வாசிங்கம்மா. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். சரி, அதுக்கு முன்பாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். சில வியாதிகள் பாவத்தினால வருகிறது, செய்கிற பாவத்தினால சில வியாதிகள் வரும், சில வியாதிகள் பரம்பரையாக வரும், சாபங்கள் சில கிடைக்கும். இதெல்லாம் நடந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்போ எங்கே இருந்தாங்க இவங்கெல்லாம்? ஏசப்பா கிட்டையும் போயில்ல, புரியுதா? ரொம்ப க்ளோஸாகவும் இல்லை, அவங்க தூரமாக இருந்துக்கிட்டே கேட்குறாங்க, ஏசையரே எங்களுக்கு இறங்கும். அதுபோல் தான் நாமளும் எங்கே இருந்தோம்? ஆண்டவர் விட்டு தூரமாக இருந்தோம், பழைய பாவத்தில் மூழ்கி இருந்தோம், விக்கிரகத்தினால மூழ்கி இருந்தோம். விக்கிரகத்தின் இது அது நிமித்தமாக அதே காரியத்தில் இயேசு தெய்வம் என்பதை அறியாமல் இருந்தோம், ஒளியான சேற்றில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்து உங்களையும் என்னையும் இன்னைக்கு ரட்சித்து அலங்கரித்து இந்த சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? முன்னே தூரமாக இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இப்பொழுது சமீபமானீர்கள். கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ இயேசுவே கூப்பிட்டா ஆண்டவர் வர மாதிரி இருந்துட்டோம். ஏசப்பா என்னை பாருங்களேன், அதுதான் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாயிருக்கு. இந்த இடத்துல என்ன கேட்டாலும் சரி, அவர் கண் பார்த்துட்டே, நம்ம வாயை திறந்து கேட்டு பேசிக்கிட்டே இருந்தோன்னா அவருக்கு செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்ம உள்ளே வர்றதையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், நம்ம போவதையும் பார்த்துட்ருக்கார், நம்ம என்ன தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ மேலான ஸ்தலம் தான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அதற்காக தான் பாருங்க, நிறைய பேர் நன்றி சொல்ல வர்றதில்லை, ஆனால் நீங்கள் எல்லாம் நன்றி செலுத்தும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே அழகான ஒரு கரங்களை தட்டுக்கோங்க. ஏன்னா உண்மையாலுமே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அந்த தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக வந்த நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். பாருங்க, தூரமாக இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து நீதிமான்களாக மாற்றி நம்மை வைத்திருக்கிறார். அடுத்து 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். ஆசாரியர்னா யாரு? ஏன் போய் காட்ட சொல்றார் ஆண்டவர்? அவரே சுகமாக்கலாம்ல, அவரே கை தொட்டு எத்தனை பேர் தொட்டு சுகமாக்கியிருக்காரு இல்லையா? வார்த்தையில் போய் சுகமாக்கியிருக்காரு, தொட்டு சுகமாக்கியிருக்காரு. ஏன் போய் நீங்கள் ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள்? வேறு ஒன்றும் அவர் சொல்லலைங்க. அவங்கள பார்த்தோன்னே ஐயரே, ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள், அவ்வளோதான்.
அங்கே. ஏன் அப்படி சொன்னார் ஆசாரியருக்கு காண்பீங்கள் என்று? வாசிங்க லேவியராகமம் புத்தகம், லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவர்களுக்கு குஷ்டரோகிகளுக்கான பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும். அவன் சுத்திகரிப்பின் நாளில் அவன் ஆசாரியன் கிட்ட தான் போகணும். நிறைய அங்கே இருக்குது. இன்னும் 2லேருந்து 20 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த குஷ்டரோகிகளுக்கான ஒரு பிரமாணம் இருக்குது. இப்படிப்பட்டவங்க இப்படி தான் இருக்கணும். அப்போ ஏன் அங்கே போய் காண்பீங்கன்னு சொல்கிறாருன்னா, அங்கே போகும்போது சில காணிக்கைகளை அவங்க கொண்டு போகணும். அது பலி செலுத்தணும். குருவி, புறா குஞ்சு, ஆடு, வெள்ளாடு, ஒரு குறிப்பிட்ட வயது உடையதை கொண்டு போய் அவர்கள் பலி செலுத்த வேண்டும். திரும்ப மீண்டும் 8 நாள் கழித்து கொஞ்ச நாள் கழித்து அங்கே 7 நாட்கள் தனியாக வைப்பாங்க. 2வது முறை வந்து காண்பிக்கணும். அப்போ தான் அந்த தழும்பு எதுவுமே உடலில் சரி எது ஒன்று இல்லைன்னா நீங்கள் போய் என்ன பண்ணலாம், சுத்திகரிக்கப்பட்ட உனக்கு வியாதி இல்லை, நீ போய் குடும்பத்தோடு சேரலான்னு அப்போ தான் அந்த அனுமதியே கிடைக்கும். அது வரைக்கும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பாளையத்துக்கு புறம்பே தான் இருந்தாகணும். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் உங்கள் ஆசாரியனுக்கு காண்பீங்கன்றார். ஆனால் இவங்க எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் பாருங்கள். 10 பேர். அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஏதாவது ஆண்டவர் சொன்னார் அவங்களுக்கு சுகம் உண்டாவதாகன்னு சொன்னாரா? இல்லை. கை தொட்டி ஜெபிக்கல. சில அற்புதங்கள் பார்வையிலே அற்புதம், சில ஆண்டவர் பார்த்த போதும் சுகம் உண்டாகும். சில அற்புதங்கள் இயேசு தொட்டா சுகம், பேசினால் சுகம். அவருடைய எல்லாவற்றிலுமே சுகம் உண்டு. அவருடைய எல்லா செய்கையிலுமே வல்லமை உண்டு, சுகம் உண்டு. ஆனால் இங்கே என்ன சொல்ற, நீங்கள் போய் காண்பீங்கள் என்று சொன்னாங்க. இப்போ சுகம் எங்கேருந்து இவங்க பெற்றுக்கொண்டாங்க? அந்த வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு 10 குஷ்ரோகிகளும் முழு மனதாக கீழ்ப்படிந்து நேராக ஆசாரியரிடத்தில் போகிறாங்க. ஆன் த வேலை போகிற வழியில் என்ன பெற்றார்கள்? அவர்கள் சுகம் பெற்றார்கள். அப்போ அங்கே அவங்களுக்கு எதை அங்கே முக்கியப்படுத்துகிறதுனா, அவர்கள் இயேசு மீது வைத்த நம்பிக்கை, விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் வந்தால் எனக்கு சுகமுன்று என்று நன்றாக அறிந்திருந்தார்கள். இயேசுவிடத்தில் வந்த அவர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இவர் சொன்ன போதும், ஏனென்றால் அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அது உயிருள்ள வார்த்தை. அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க? 2வது அவங்க கீழ்ப்படுகிறாங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இங்கேயே சுகம் கொடுங்க, இப்படியே தொடுங்கப்பா, நாங்கள் இப்படியே போயிடுறோன்னு சொல்லலாம். இல்லை, அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து நேராக ஆசாரிய இடத்துக்கு போக விரும்புகிறாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் சோதிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம நல்லா ஜெபிப்போம் கொஞ்ச நேரம், அடுத்தது என்ன பண்ணிவிடுவோம்? இது எங்கே நடக்க போகுதுன்றோம். ஒரு காரியமும் இது எப்படின்னு டவுட்டு தான் அப்படின்னு சொன்னாவே போச்சு. அது ஆண்டவர் மேலே இந்த நம்பிக்கை முற்றிலும் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல் ஆண்டோட வார்த்தையை சொல்லியது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்போ விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிற, நம்ம உறுதியாக நம்பணும், ஸ்ட்ராங் பிலீவ் பண்ணணும். நல்ல கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன், கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக இதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம கண்ணிலே அதை பார்க்கல, ஆனால் கிடைக்கும்னு ஒரு நிச்சயம். ஆமென். எல்லாம் ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளனா இதான் அர்த்தம். ஏன் நல்ல வேலை கிடைக்கல, ஏன் நல்ல வருமானம் இல்லை, ஏன் இன்னும் நினச்ச மாதிரி நம்ம வாழ முடியலன்னா இதான். ஏன்னா நம்பிக்கையே என்ன இல்லை, நம்பிக்கையே இல்லை பாருங்கள். அப்படியே இருக்கும் பாருங்கள், எல்லாரும் அமைதியாக, ஒன்றும் தெரியாது. உண்மையாலுமே ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை அதுதான். தாவீது அடிக்கடி சொல்வார், கர்த்தர் என் நம்பிக்கை, அவர் என் கேடகம், அவரே என் ரட்சணிய கொம்பு, அவரை தான் நான் நம்பியிருக்கிறேன்னு தாவீது நிறைய சங்கீதம் முழுவதும் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் ஐசக் அப்போ பிறக்கலை. 10 ஆண்டு காலங்கள் ஊழியத்தில் நன்றாக 96ஆம் ஆண்டு மே மாதம் இங்கே வந்தோம். 10 ஆண்டு காலங்கள் ஊழியத்தில் ஓடிக்கிட்டே இருந்தோம், ரெஸ்ட் இல்லாமல். அங்கங்கே ஊழியம்
இந்த கிறிஸ்டின் கேம்பஸ் குருசிலேருந்து ஒரு ஃபிலிம்லாம் போட்டு எல்லா கிராமங்களுக்கும் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருந்த எல்லா கிராமங்களுக்கும் சென்று அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இந்து விக்கிரகத்து அந்த கோயில் செவுர்லேயே அடிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா என்ன தெரில உங்களுக்கெல்லாம், யாராவது பழைய விசுவாசிகள் தான் ஞாபகம் இருக்கும். அதில் தான் அவங்க எல்லாம் பார்த்து அதன் மூலம் தான் இன்றைக்கி அநேக கிராமங்களில் ஆண்டவர் ரட்சித்து என்னைக்கோ விதைச்சோம், ஆனால் இன்றைக்கி அறுத்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போல்லாம் நான் யோசிப்பேன், ஆண்டவர் 10 ஆண்டு காலங்கள் நன்றாக ஊழியம் செய்தோம், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு குழந்தை இல்லை. 10 ஆண்டு காலங்கள் எவ்வளோ பலவீனம் இருக்கும், எவ்வளோ கவலை இருக்கும். ஓடோடி கர்த்தருக்காக உழைக்கிறமே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இல்லையேன்னு கவலைப்படும் போது, ஆனால் ஒரு விசுவாசம் உள்ளத்தின் ஆழத்தில் மாத்திரம் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் திருவண்ணாமலை பாஸ்டம்மா அவங்களுக்கும் அப்போ குழந்தை இல்லை, அவங்க இளம் வயதாக இருந்தாங்க, என்னை விட சின்னவங்க அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் உங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக பிறக்கும், ஆண்டவர் எனக்கு தருவார்னு சொன்ன பாருங்கள். அப்போல்லாம் நான் தரிசிக்கும் போதெல்லாம் என் குழந்தை ஆண்டவருடைய மடியில் இருக்கிற மாதிரியே நான் நினச்சிக்குவேன். நான் என் தரிசனம்னு சொல்ல முடியாது, என்னுடைய கற்பனையான ஒரு சிந்தனையில் எனக்கு ஒரு குழந்தை உண்டு, அது ஆண்டோட மடியில் இருக்குது. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எனக்கு தருவார் என்று விசுவாசித்தேன். ஏற்ற காலத்தில் அதை சுதந்திரித்து கொண்டு நீங்களும் அதை காண்கிறீர்கள். ஹல்லேலூயா, உண்மை தானே? உண்மை. அப்போ அதே போல் நாங்கள் அந்த கோட்டர்ஸ் வீட்டில் இருக்கும்பொழுது பாஸ்டருக்கு அப்போ வண்டிலாம் ஓட்ட தெரியாது. சுந்தரண்ணன் வீட்டில் தான் டிவிஎஸ் வாங்கிட்டு நாங்கள் ஒச்சாம்பாளையம், பாப்பாங்குளம், அப்போல்லாம் பவர் பஸ்ஸில் ஒச்சாம்பாளையம், பாப்பாங்குளம், தண்டுக்காரம்பாளையம், இந்த 3 ஊருக்கு தான் அந்த வாரம் விசிட்டிங் போயிட்டு வருவோம். ரொம்ப தூரம்லாம் கூட இல்லை, அவினாசி சில நேரத்தில் போவோம். இவ்வளவு தான் ஊழியத்தின் எல்லை. இதை ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை முடிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அப்போது நான் தான் ஓட்டிகிட்டு போவேன், பாஸ்டர் உட்காந்துட்டு போவார். ஏன்னா வண்டி அவருக்கு ஓட்ட தெரியாது. உங்களுக்கு தெரியும், ஊட்டியில் வண்டி ஓட்ட தெரியாது, நீச்சல் பழக மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் போகும்போது ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஒயிட் கலர் கார் 50 ரூபான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போகும்போது வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருந்தோம். ஆனால் அப்போல்லாம் கார் வாங்குறதுலாம் முடியலை, நினச்சாலும் அது சான்ஸே இல்லை. அந்த கார் அங்கே வச்சுருந்தோம். ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து ஒரு ஆசை, ஒரு ஜெபம் பண்ணும், இப்படி ஒரு கார் நமக்கு வரும், இந்த காரில் நம்ம பயணம் பண்ணுவோம், இந்த காரில் இன்னும் ஊழியத்தின் எல்லை விரிவாகும்னு ஒரு தரிசனத்தை நாங்கள் வளர்த்து கொண்டே இருந்தோம். இன்றைக்கி அதை பார்க்குறோமா இல்லையா? நாங்கள் மாத்திரம், நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல. அப்போ நமக்கு இதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்க்கவே இல்லை நாங்கள், அது அப்படியே ஒரு டாய் மாதிரி சின்னதாக குட்டி பொம்மையாக வாங்கி வச்சோம். ஆனால் இன்றைக்கி அது உண்மையாகவே ஜீவன் உள்ளதாக இருக்குது, போக வர எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்தலாமா? நாம் காணலை, ஆனால் இருக்கிறதா விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் பார்க்கிற ஆண்டவர். ஆமேன். ஆமேனே அக்செப்டே பண்ண மாட்டீங்களா? நான் நல்லா தானே இருக்கிறேன். பார்த்து அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அங்கே ஒன்றுமே இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை, மரச்செடி ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? வானம் உண்டாக கடவுதுங்கிறார். ஹல்லேலூயா. புல் பூண்டுகள் உண்டாக கடவுதுன்றார். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்த ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். ஹல்லேலூயா. இல்லை, பார்த்தார், வார்த்தையில் சொன்னார், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கண்களில் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது போல தான் நீங்கள் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றதை கர்த்தர் தருவார். உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் செய்ய வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. குழந்தை இல்லையா? குழந்தை எனக்கு பிறக்கும், கிடைக்கும், அந்த நம்பிக்கை விட்டு போகாதீங்க. ஆமேன். வீடு இல்லையா? வீடை கற்பனை பண்ணுங்கள். வீடு மாதிரி ஒரு பொம்மை வரைங்க, ஒரு அட்டையில் ஒரு அழகாக நீண்ட வீடு எப்படி நீங்கள் மாடல் வேணுமோ செஞ்சு வைங்க. அது பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த தரிசனத்தை உருவாக்கி கொண்டே இருங்க. அதை ஒரு நாள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பிள்ளைங்க குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லையா? அவர்களுக்காக ஜெபிங்க. எப்படினாலும் ஆண்டவர் ஆலயத்துக்கு என் கணவன் வந்துடுவார், ரட்சிக்கப்படாத குடிகார புருஷன் வந்துடுவாருன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் அழகாக ஜோடியாக வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்முடைய தேவனால் கூடாத காரியம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் அவரால் கூடும். தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? இங்க அதுதான் அவர் பண்றார் பாருங்க.
எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. நம்முடைய அந்த அதிகாரம் முழுவதுமே வாசித்தீங்கன்னா விசுவாசத்தின் பட்டியல் அது. நம்முடைய மூதாதையர் யாரெல்லாம் விசுவாசித்து எதெல்லாம் சுதந்திரித்து கொண்டார். அந்த பக்கம் என்னம்மா? எபிரேயர் 11 பக்கம். அந்த பக்கத்தை வீட்டில் போய் ஒரு முறை வாசிங்களேன். இன்றைக்கு ஒரு முறை வாசிங்க. என்னென்ன இல்லையோ எல்லாவற்றையும் அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை அந்த எபிரேயர் 11 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. விசுவாசித்த நாள் நீதிமான் 308 பக்கம். வேதத்தின் பின்பகுதியிலே 308 பக்கம். நீங்கள் வீட்டில் போய் அதை ஒரு முறை வாசித்து பாருங்கள். 11 எத்தனை நம்முடைய மூதாதையர் எவ்வளவு அழகாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, பெற்றுக்கொண்டார்களோ விசுவாசத்தினாலே அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லைன்னா பிழைக்க முடியாது. அடுத்தது பார்த்தா கீழ்ப்படிந்தார்கள் என்று. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். வாழ்க்கையில நமக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியணும். பெற்றோர் சொன்னால் பிள்ளைகள் எல்லாம் மேலே போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அது இருக்கிற வாலிப பிள்ளைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு 100 மடங்கு கீழ்ப்படி. கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அதே போல் கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும். மனைவி கணவன் சில வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். கணவன் சொன்னாலும் மனைவி கொஞ்சம் கேளுங்க. மனைவி சொன்னாலும் கணவன் சில காரியங்களை கேளுங்க. 2 பேரும் ஆலோசித்து செய்யுங்க. கர்த்தர் அதிலே அழகாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 7 மரம் கீழ்ப்படியாமல் செஞ்சாதான் பிரச்சனைகள். நான் சொல்கிறேன், நீ கேட்காம இருக்கிறியே. உலகத்துக்கெல்லாம் ஆண்களாக இருந்தாலும் மனைவிக்கு என்னவா இருக்கீங்க? நீங்கள் வீட்டில் போய் பயப்படுறோம்ல, இதில் ஏதாவது சொல்லிடுமான்னு பிஜுக்கு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. எல்லாரும் அப்படியே நல்லவங்க மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்க்குறாங்க பாருங்கள். மனைவிக்கு எல்லாமே கொஞ்சமாவது பயந்தவங்க தான், பயப்படதான் செய்கிறோம். அதே போல் கணவனுக்கும் மனைவிகள் பயந்து கீழ்ப்படிந்து வாழ்வது தான் நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமான அதே வாசிமா 14b. அவர்கள் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பாங்க 10 பேரும் போகும்போது சுத்தமாயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட என்ன இல்லை? பட்சபாதம் உள்ளவர். யாரையாவது ஆண்டவர் பட்சபாதம் பார்த்தாராங்க? சரி, நீ புறஜாதி, நீ சமாரியன், உனக்கு சுகம் இல்லை, இவங்க தான் என்னுடைய குலம், என்னுடைய இனம், அவங்க நான் 9 பேரும் சுகமாக இருக்கட்டும்னு நினைக்கல. சுகம் எல்லாருக்கும் சொந்தம். ஹல்லேலூயா. சுகம் எல்லாருக்கும் பொதுவானது. ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கார். நம்ம கேட்பது தான் இல்லை, விசுவாசத்தோடு கேட்பது தான் இல்லை. கேட்டால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே ஆண்டவர்கிட்ட எந்த பட்சபாதமும் இல்லை. புறஜாதி யூதன் என்று அல்ல, ஏழை பணக்காரன் என்று அல்ல, குள்ளம் ஹைட்டு உயரம் என்பது அல்ல, நல்ல நிறம் கருப்பு சிகப்பு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத தேவன் தான் நம்முடைய தேவன். எல்லாருக்காகவும் அவர் ரத்தம் சிந்திட்டார், எல்லாருக்காகவும் அவர் பாடுபட்டார், சுகம் எல்லாருக்காகவும் தந்திருக்கிறார். எனவே இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு சுகம், விசேஷித்த சுகம் இன்னைக்கு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க சொன்னது போல இவங்களுக்கு அவங்களுக்கு என்பது அல்ல, எல்லாருக்கும் சுகத்தை தர தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. பாருங்க, இதில் 10 பேருக்கு சுகம் ஆயிடுச்சு. 10 பேரும் போகிறாங்க. ஒருத்த மாத்திரம் என்ன வரான்? திரும்பி வரான். திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்துகிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆரோக்கியமானது. அவன் பார்த்தவனை போகிற வழியில் அவனுக்கு சுகம் ஆயிடுச்சு. உடம்பை பார்த்துட்டான். 9 பேருக்கும் சுகம், அவங்களும் நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த 9 பேரும் நேராக ஆசாரியத்தில் உன்னை காண்பினோன்னு அவங்க ஆசாரியத்தில் போயிட்டாங்க, பாஸ்டர்கிட்ட காண்பிக்க போயிட்டாங்க. ஆனால் இந்த ஒருவன், இவன் தான் சமாரியன், இவன் உடம்பு நல்லா சுகம் ஆன உடனே எங்கே நேராக ஓடி வரான். வந்தபடியே பார்த்து இயேசு எங்கே இருக்கான்னு பின்னாடி ஓடி போகிறான். ஓடி போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே
அவருடைய பாதத்தில் அழுது முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்றால் அவருக்கு நன்றி செலுத்தினான் பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பேருக்கு இந்த நம்முடைய சேவூர் சபையில் சுகமாயிருக்கு. ஆமாவா இல்லையா? நீங்களே உங்கள் கிராமத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தவங்களை பாருங்கள். ஆதியிலேருந்து எனக்கு தெரிஞ்ச 30 ஆண்டு காலங்கள் இங்கே அநேகருக்கு சுகம். நல்லா பேய் பிசாசில் வருவாங்க, விடுதலை ஆகி போவாங்க. வியாதியில் வருவாங்க, விடுதலை ஆகி போவாங்க. நாங்கள் வந்த புதுசில் ஒரு குடும்பம் அம்பேத்கர் வீதியிலேருந்து ஒரு குடும்பம் வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு, அதாவது முடியெல்லாம் இருக்காது அந்த பிள்ளைக்கு. அப்போ ஜோம் பண்ணி தேங்காய் எண்ணெய் கொடுத்தோம். கடைசியில் கருகரு நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் ஒன்றுமே என்ன வியாதின்னு தெரியல, வியாதி எல்லா முடியும் கொட்டிருச்சு. தேங்காய் ஜோம் பண்ணி கொடுத்த இயேசுவின் ரத்தம்னு நான் சொல்கிறது 30 ஆண்டு காலத்துக்கு முன்பாக, 96ஆம் வருஷம் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்புறம் எங்கே போயிட்டாங்க? அதை நன்றி செலுத்தும்படியாக கூட அவங்க வரல. பிசாசின் பிடியில் எத்தனையோ பேர் அகப்பட்டு விடுதலையாகி போனாங்க. ஆனால் எத்தனையோ பேர் வராமல் போயிட்டாங்க. என்ன சொல்ல? ஆண்டவருக்கு நன்றி சொல்லவில்லை. அதே போல் அந்த பொண்ணோட தகப்பனார் எதை சாப்பிட்டாலும், தண்ணி குடித்தா கூட வாந்தி, தூங்கி எழுமணுன்னா தண்ணி குடிப்பார், உடனே வாந்தி, ஒன்றும் வயிற்றுக்குள்ளே நிற்காது. வாந்தி வாந்தி வாந்தி, சாப்பிடவே இல்லை அவர் ரொம்ப நாளாக. ஆள் அப்படியே மெலிந்து வந்தார். அன்னைக்கு ஆண்டு ஜெபித்த அன்றைக்கே ஆண்டவர் சுகம் கொடுத்தார். சுகம் கொடுத்து சுகத்தை பெற்றாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வரல. நல்லா இருக்கிறோன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வரல. அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படி மாத்திரம் எல்லாரும் வந்திருந்தா இன்றைக்கி இந்த சேவூர் என்ன பண்ணாது? இந்த ஆலயம்லாம் நமக்கு பத்தாது. இந்த ஆலயம் பத்தாது. இந்த சேவூரில் மைதானம் தான் வேணும் நமக்கு. ஏன்? அவங்களுக்கு என்ன இல்லை? இப்போ உணர்வு இல்லை. இயேசு தெய்வம், அவர் எனக்கு சுகத்தை தந்தார், அவரை நான் பற்றிக்கொள்ளணும், அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கடந்து போகணும்னு அவங்களுக்கு உணர்வு இல்லை. ஆனாலும் தேவனை ஆராதிக்கும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்களே, நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்களே கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்திருக்கிற நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கீங்க, ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக தான் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. பாருங்க, அவர் வந்தவனே உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அவருடைய பாதத்திற்கு முகம் கொப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், 15வது வசனம், அவன் உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். அதுக்கு முன்பாக ஒரு 2-3 சத்தம் அங்கே பாளையத்தில் வந்துச்சு. என்ன சத்தம்? இயேசு ஐயரே எனக்கு. அதுக்கு முந்தின ஒரு சத்தம் வந்துச்சு, தீட்டு தீட்டுன்ற சத்தம் எல்லாரையும் பார்த்து வரும். அதுக்கடுத்தது ஒரு சத்தம் வந்தது, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்ற ஒரு சத்தம் அந்த வனாந்தரத்தில் வந்தது. இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தம் அங்கே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் கூட நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டம் கொஞ்சம் தான் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நான் ஹல்லேலூயா சொல்கிறேன், ஆனால் என்ன பண்ணல நீங்கள்லாம்? எப்படி என்னையே பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர மைண்டுக்கு என்ன ஆகலை? உங்களுக்கு அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு வரல. சே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், இப்படி ஒரு அற்புதத்தை செய்திருக்காரு, குஷ்டரோகியை சுகப்படுத்தினாரேன்னு இருக்கா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்கன்னா தான் ஹல்லேலூயா சொல்கிறீங்க. அது உங்களுக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு பொங்கி எழுமணும். அதில் ஒரே ஒரு ஐயா, இமானுவேல் ஐயா, சிந்தாமணி பாளையத்துலேருந்து ஒரு ஐயா வந்து உட்காருவார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ அவர் பலவீனமாக வயசாகிடுச்சு, வீட்டில் இருக்கார். அவர் போன பிறகு இந்த அல்லேலூயா சத்தமே சபையில் இல்லாமல் போச்சு, ஆண்கள் பகுதியில். ஹல்லேலூயா. அப்படி தானே சாலமன் பிரதர்? அவர் இருந்தால் ஹல்லேலூயான்னு இடையில ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கப்பு பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும். இந்த அல்லேலூயா சொல்லுங்கன்னு உங்களை சொல்லி உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே எங்களுக்கு வாயே வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் வரணும். அந்த வார்த்தைகளை நம்ம ரிசீவ் பண்ணணும். இந்த கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 மணி நேரம் தான் நம்ம ஆராதிக்கிறோம். 2 மணி நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதுக்குள்ளே தான் எல்லாமே கேட்குறோம். அந்த நேரங்களில் தேவனுக்கென்று நம்ம அர்ப்பணித்து தேவனுடைய கிரியைகளை நம்ம நினைத்து 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 பார்க்கணும். ஆண்டவரே, நான் இப்படி நடந்து வந்தேனே, என்னை பாதுகாத்தீரே, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, நாங்கள் பிரிந்து போகாமல் எங்களை வைத்தீரே அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்க கிருபை செய்தீரே, சுக பிரசவத்தை தந்தீரே, ஒவ்வொன்றையும் நினைக்கணும்.
அப்படி தான் அவருக்கு என்ன பண்ணாங்க, தான் செய்த ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுத்த உடனே ஓடி வந்து இயேசு ஐயரேன்னு அந்த பாதத்தில் விழுந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா மகிமைக்கும் பாத்திரர் யாரு? யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இயேசு தான் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். எல்லா கணமும் துதியும் அவர் ஒருவருக்கே சொந்தம். ஹல்லேலூயா. எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலானவர் இயேசு தான். ஹல்லேலூயா. ஆனால் மற்ற 9 பேரும் எதையோ பேசிட்டு போயிருப்பாங்க. டேய் உனக்கு சுகம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆயிடுச்சுடா. வேற எங்கேயாவது இருக்கா பாருடா, உனக்கு இருக்கா பாரு, எனக்கு இருக்கா பாருன்னு முதுகு உடம்பெல்லாம் காட்டிட்டு இப்படியே பேசிக்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா? மற்ற 9 பேர் யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்க எங்கே, அவங்களுடைய நோக்கமெல்லாம் எங்கே? ஆசாரியனிடத்துல போய் காட்டணும். ஆனால் இந்த சமாரியனுக்கு ஆசாரியன் அது தெரியாது. இப்படிப்பட்ட நியாயம், இந்த பிரமாணங்கள்லாம் சமாரியனுக்கு தெரியாது. அதனால அவன் கண்டதெல்லாம் இயேசு தான். ஓடி வரான். ஓடி வந்து ஆண்டோட பாதத்தை விழுந்து தெய்வனை மகிமைப்படுத்தினான். ஆனால் இந்த 9 பேரும் கதை பேசிக்கிட்டு ஆசாரியன்கிட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கதை என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். நம்ம பெருமை, சுய பெருமை, நம்முடைய காரியங்களே நினைத்து யோசித்து தேவையில்லாத கற்பனைகளை பண்ணி நாம் வாழ்ந்து நம்ம காலத்தை ஓட்டுகிறோமா, அல்லது அன்றாட தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துகிறோமா? சொல்லுங்க. அன்றாட தேவனுக்கு நீ மகிமை செலுத்துறியா? உனக்கு உயிரை தந்தார் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துறியா? உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து இந்த ரோட்டில் போகும்போது வரும்போது நம்மை பாதுகாக்கிறார் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துறியான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 19வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். அவர் பாதத்திற்கு விழுந்த உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அப்ப எதுதான் நமக்கு ரட்சிப்பு? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் தொட்டு உன்னை சுகப்படுத்தினேன்னு சொல்ல, நான் சொன்ன ஆசாரியன்கிட்ட காட்டுன்னு நீ விசுவாசித்தல்ல, அந்த விசுவாசம்தான் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா போதும், நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் குடிகார கணவன் ரட்சிக்கப்படுவார், ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் வீடே ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறாமா? அதே இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தார் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமென். பாருங்க, இப்போ ஆண்டோட ஆலயத்துக்கு நம்ம ஆலயத்துக்கு சிலர் அப்படி தான் வராங்க. எப்படின்னா வயிற்று வலி நல்லானா போதும், கை குடைச்சல் நல்லானா போதும், முட்டி வலி நல்லானா போதும், முதுகு வலி நல்லானா போதும், இப்படி ஒரு இந்த இம்மைக்காக, இந்த ஆரோக்கியத்துக்காக, சுகத்துக்காக மாத்திரம் வந்துட்டு போகிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தீபாவளியும் கொண்டாடிக்குவாங்க. அவங்க மட்டும் வயிறு வலின்னா ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கணவன் பிள்ளைகள் எல்லாம் எல்லா தீபாவளி ஆயுத எல்லாத்தையும் கொண்டாடிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இம்மைக்காக கேட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நான் மட்டும்தாங்க என்ன வரேன், அவங்களாம் அங்கேயே இருக்கட்டும்ங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல இனி ஒரு வாழ்க்கை இருப்பது, நமக்கு மறுமை என்று உண்டு என்பது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சொல்லணும், கணவனுக்கு சொல்லணும், ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்கு சொல்லணும், நரகம் பரலோகம் இருக்குன்னு சொல்லணும். அது சொல்லாதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? அதனால் அவங்களும் ஆலயத்துக்கு வர்றதில்லை. இங்கே பாருங்கள், அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் அல்ல, உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் அல்ல, பெரிதான ரட்சிப்பை இந்த குஷ்டரோகி பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. பெரிதான ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். ஆத்மாவில் உள்ள இறைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார். ஆமென். நீங்களும் அதுபோல் தான். சும்மா ஏனோ தானோ வந்த உடல் சொந்தம், நல்ல வீடு வேணும், கார் வேணும், அல்லது நல்ல சுகம் வேணும் அப்படின்னு சிம்பிளாக இருக்கிறதுக்காக வராதிங்க. அதுக்காக மாத்திரம் நம்ம ஆண்டு வரல. நமக்கு மறுமை ஒன்று உண்டு, நித்திய ராஜ்யம் நமக்கு ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை சொல்றது, கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பவனே, என்ன புயல் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும் எல்லாருக்கும் இருக்குது. மனுதான் பிறந்த எல்லாத்துக்கும் பலவீனம் இருக்குது இல்லையா? மண்டை இருக்கிற வரைக்கும் சளி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி சில பலவீனங்கள் நமக்கு உண்டு. எது வந்தாலும் நம் விசுவாசத்தை ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள் நம்ம ஊன்ற கட்டப்பட்டு வாழ்வேமானால் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா.
எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிங்க. எபிரேயர் 2:4 முடிச்சிட்டேன். இது கடைசி வசனம். எபிரேயர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. எப்படிப்பட்ட ரட்சிப்பு பாருங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த கிரியைகளினாலும் செய்கைகளினாலும் தேவனுடைய சித்தத்தின்படி அதை பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி, அவரே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் நாம் எப்படி இருப்போமா? தண்டனைக்கு எப்படி தப்பிக்க முடியும்? வருது தண்டனை பின்னாடி இல்லையா? நரகம் என்று உண்டு. அந்த தண்டனைக்குலாம் நம்ம எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? எனவே அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உடல் சுகத்துக்காக அல்ல, நம்முடைய ஆத்துமா ரட்சிப்புக்காக நாம் அனுதினமும் ஆண்டவரை தேடணும், நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அந்த குஷ்டரோகிக்கு கிடைச்சது. மற்ற 9 பேருக்கு உடல் சுகம் கிடைச்சது. உடல் சுகத்தோடு சந்தோஷமாக அவங்க போய் ஆசாரியன்கிட்ட காட்டியிருப்பாங்க. அந்த பாவ நிவர்த்தி பலி செஞ்சுருப்பாங்க, காணிக்கையை செலுத்தியிருப்பாங்க. அழகாக மீண்டும் தன் மனைவி பிள்ளைகளோடு குடும்பமாக வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரட்சிப்பு இருந்ததோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் இந்த மகனை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை இந்த திரும்பி வந்து நன்றி சொன்ன இந்த ஒரு மகனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு என்ற ஒரு நித்திய ராஜ்யம் என்ற அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? நீங்களே யோசித்து பாருங்க. பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏசப்பா இப்போ வந்தாருன்னா இங்கே தான் அப்படியே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோமா? ஒருத்தர் இல்லைன்றாங்க பாருங்க. எல்லாம் யோசிக்கிறோம் இல்லை? அப்படியே ஒரு 2 நிமிஷம் யோசிக்கிறோம், நான் தகுதியான். அதான் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தினுடைய தேவனை தொழுது கொள்ளுங்க. பரிசுத்தம் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நேரமாக இருக்கட்டும், எத்தனை புயல் வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் எத்தனை அசைவுகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் சரி, ஒரு நாளும் ஆடி போயிடாமல் அசைந்து விடாமல் நல்ல எப்படி நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி பனை மரத்தை பார்த்தீங்களா? எங்கேயோ இருக்கும். அது யாருக்காவது தண்ணி ஊற்றுறாங்களா? அதுக்கு யாரும் தண்ணி ஊற்றுறதில்லை இல்லையா? உரம் போடுறாங்களா? இல்லை. எத்தனை காற்று, எத்தனை புயல், அது நெருக்கத்தின் மத்தியில் கூட பனைமரம் இருக்காது. தனி மரமாக ஒன்றாய் நின்றா கூட அது விழாமல் அப்படியே இருந்து அந்தந்த காலத்திலே கனி தரும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ற, நீதிமான் பனையை போல் செழிப்பான். அப்போ நாம் எல்லாம் நல்ல ஒரு பனைமரத்தை போல நீதிமான்களாக வாழ்ந்து, எந்த காற்று புயல், குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், பலவீனங்கள், அவமானங்கள், வெட்கம் எது வந்தாலும் சரி, எதிலுமே ஆடி விசுவாசத்தை விட்டு விடாதபடி நம்முடைய விசுவாசமானது ஊன்ற கட்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும் வரை நாம் ஜாக்கிரதையாய் நம்மை பாதுகாத்து கொள்ளணும். அதான் கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடைசி பரியந்தம் நிலைச்சிடு. இன்றைக்கு மட்டும் வர்றது பத்தாது, ஆண்டு வருக வரையும் ஆலயத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்லுங்க. ஏசப்பாவை பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா நமக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை நம்பினவங்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடுறதில்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு சொன்ன மாதிரி எந்த சூழ்நிலை நீங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, நிலையற்ற எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி உங்கள் அருகே வந்து கிட்ட வந்து உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி ரட்சிப்பை தந்து ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்த தாவீது வாழ்க்கையை பார்த்தோம். தாவீது எப்படிப்பட்டவர்? பாருங்களேன், தாவீது போல புறக்கணிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. தகப்பனே மறந்துட்டார் அவரை. தகப்பன் அழகாக சாமுவேல் வராரு, தீர்க்கதரிசி, சவுலை தள்ளிட்டு இப்போ தாவீதை அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணோம்.
ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வீட்டில் ராஜா இருக்காரு, நீ போய் அங்கே ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார். லைனாக அப்போ இந்த தன்னுடைய தகப்பன் ஈசா எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் தாவீது எங்கே இருக்காரு? காட்டில் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்திட்டு இருக்கார். அப்போ சாமுவேல் எல்லாரையும் பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, ரெடியாக வச்சுருக்காரு, எண்ணெய் குப்பியோடு இருக்கார். யாருன்னு கேட்குறாரு. ஒரு ஆள் வருது, நல்லா ஹைட்டு, வெயிட்டு, அழகு, பர்சனாலிட்டி, கலரு சூப்பர், எல்லாம் அழகாக இருக்குது. இல்லை, இவன் இல்லைங்கிறார். அடுத்த ஆள் வருது, இல்லை. அடுத்த ஆள் இவனும் இல்லைங்கிறார் ஆண்டவர். அப்போ அப்படியே கடந்து போகிறாங்க. இப்போ போன சாமுவேலுக்கே டவுட் ஆயிடுச்சு. ஐயோ, அபிஷேகம் பண்ண ஆண்டவர் இந்த வீட்டில் தான் இவங்க மகனை தானே அபிஷேகம் பண்ணுறேன்னாரு, ராஜாவாக தெரிந்தெடுக்கிறேன்றாரு, எல்லாரும் கடைசி பையன் வரைக்கும் முடிஞ்சதே, இனி யார் இருக்காங்கன்னு திரும்பி ஆண்டவர் கேட்குறார். சாமுவேல் கேட்குறாரு, இன்னும் யாராவது இருக்கீங்களா, உங்கள் பிள்ளைகள் யாராவது இருக்காங்களான்னும் போது அப்போ தான் தகப்பனுக்கே ஞாபகம் வருது. யாரை? தாவீது. ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற தாவீதை ஞாபகத்துக்கு வருது. அப்போ சொல்கிறான், என் மகன் ஒருத்தர் இருக்கான், அவன் காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான், அவனை கூட்டிகிட்டு வான்னு. அவங்க வர வரைக்கும் நான் போஜனம் பண்ண மாட்டேன்னு சாப்பிடவே இல்லை. எங்கே இருந்துச்சோ அந்த வனாந்தரம் இல்லையா, எவ்வளோ தூரம் போனாங்களோ தெரியல, அது வரைக்கும் இவர் அப்படியே இருக்கார். அப்புறம் தாவீது வந்த பிறகு அபிஷேகிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அடுத்த ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் சரியாக நடக்கும் அந்தந்த நேரத்தில். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பாருங்க, யாருமே தாவீதை நினைக்கல, கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆமீன். அதனால தான் தாவீது சொல்கிறார் பாருங்களேன், ஆடு மேய்த்து கொண்ட தாவீது சொல்கிற, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ என்னை சேர்த்து கொண்டார். கர்த்தரோ என்னை சேர்த்து கொண்டார். என் தாய் தகப்பன் என்னை கைவிட்டாங்க, ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடலை. அவர் என்னை நினைவாக இருந்திருக்கார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம் நினைவாய் தேவன் இருக்கிறார். உள்ளங்கைகளே நம்மை வரைந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். அப்படியே எழும்பி நின்று நாம் ஜெபிக்கலாமா? இந்த செய்திக்கு நேராய் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உன்னை தேடி தான் இயேசு வருகிறார். உறவுகளால், நண்பர்களால், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், ஊர் மக்களால், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய உருவம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய கிரியைகள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது இயேசு என்ற தெய்வத்தை நீ அண்டிக் கொண்டதன் நிமித்தம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இயேசு உன் வழியை கடந்து போக வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு சகாயம் வர பண்ணி நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டா. உன் புறக்கணிக்கப்பட்ட நிலையை அவர் அறிந்திருக்கிறார். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை தேடி இயேசு வந்தாரே. உளையான சேற்றில் இருக்கும்போது யார் வந்தாங்க நம்மை தூக்கி எடுக்க? அந்த இயேசு அப்பா தானே உங்களை தூக்கி எடுத்தாரு. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் அற்புதர், அவர் யெகோவா ரஃபா. அதை அந்த குஷ்ட ரோகிகள் அறிந்திருந்தாங்க. சுகம் அளிக்கிறவர் அவர். ஓ, தேங்க்யூ. இரக்கத்தின் ஐஸ்வர்யர் அவர். தானியேல் ஜெபிக்கும்போது சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருப்பாங்க. அப்பா ஆண்டவர் தானியேல் சொல்றார், அப்பா எங்கள் சத்துருக்கிட்டேருந்து எங்களை விடுதலையாக்குங்க. எங்களுடைய நீதியின்படி அல்ல, உம்முடைய இரக்கத்தின்படியே எங்களுக்கு இந்த நன்மையை செய்யுங்கிறார். உம்முடைய இரக்கத்தின்படியே எனக்கு ஆண்டவர் எங்களை தப்புவீங்க, உங்கள் இரக்கத்தின்படியே எனக்கு நன்மை செய்யுங்கிறார். நம்முடைய நீதியின்படி அல்ல. நம்ம யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, பரிசுத்தவாட்டிகள் அல்ல. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் நம்மேல் இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஜீசஸ், அவர் நம்மை நினைத்திருக்கிறார். எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க, மேதைகள் இருக்காங்க, பட்டதாரிகள் இருக்காங்க. ஆனாலும் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரே அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா?
நம்மை தேடி வந்தாரே அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஏசையரே, உங்க இரக்கம் எங்கள் மீது காணப்படட்டும் அப்பா. உங்க கிருபை எங்கள் மீது காணப்படட்டும் ராஜா. எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஆண்டவரே. எல்லா துதிகளுக்கும் மேலானவர், சூத்திரங்களுக்கு மேலானவர் நீரப்பா. ஓ, நாங்கள் நன்றியிலுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வார்த்தையை கேட்டிருக்காங்கப்பா. அது ஆண்டவரே வெறுமனே அல்ல, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும், விசுவாசித்து நடக்கட்டும், கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை பற்றி கொள்ளட்டும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தட்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தட்டும். வருகிற நாட்கள் முழுவதும் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதித்து உமக்கென்று ஆண்டவர் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் காணப்பட ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா. உலக பொருளை எதை கொடுத்தாலும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே, அதுபோல நாங்கள் அநேக ஆத்துமாக்கள் அடிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் பண்ணக்கூடிய கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. கனிகள் வரங்களினால் எங்களை அலங்கரிப்பீராக. இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டு காலங்கள் இதில் உமக்கென்று நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. தேவ சபை விசுவாச பிள்ளைகள் ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளிவிடாதபடிக்கு அன்றாடம் உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு வீட்டில் இருக்காங்களோ அல்லது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ அவங்களை நினைவு கூறுகிறோம் ஐயா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை கர்த்தர் கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவருடைய படுக்க அறைக்கு நீர் சென்று அவர்களை சுகப்படுத்தி சீக்கிரத்தில் வீடு வர ஆலயத்துக்கு வந்து நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்ல சுகம் பலன் ஜீவனை எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீண்ட ஆயுளை கர்த்தர் கட்டளிடுவீராக. எங்கள் சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஞானத்தினால் நிரப்புங்க, கீழ்ப்படிதல் ஆவியால் நிரப்புங்க. வாலிபர்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம், வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீரே அவர்களை ஆயுதங்களாக மாற்றுவீராக. பெற்றோரை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்ப பாரங்களை அழித்து விடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிப்பீராக. அப்பா, திருமணமாகாத பிள்ளைகள் திருமண காரியங்கள், வேலை இல்லாத பிள்ளைகளை வேலை வாய்ப்புகள் இப்படி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. முதியோர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவீராக. முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா அவர்கள் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தரலாம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் காத்துக்கொள்வீராக. அன்று காத்து கொண்டீர், அதற்காய் நன்றி. இந்த புதிய வாரத்திலையும் புதிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. மீண்டும் நாங்கள் வருகிற வாரம் சந்தோஷமாய் வந்து உமக்கு நன்றி சொல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்தரலாம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.